வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. காக்கிநாடாவுக்கு தெற்கே தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் மோன்தா மையம் கொண்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கரையை கடக்கும் போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த மோன்தா புயல் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த தீவிர புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் காக்கிநாடாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. கரையை கடக்கும் காக்கிநாடாவில் இருந்து கிழக்கே தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. புயலானது 15 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா அல்லது அமலாபுரம் பகுதிகளை மையமாக கொண்டு இந்த தீவிர புயல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திர பகுதிகளில் காலை முதலே மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய 24 மணி நேரத்திற்குள் ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், விஜயவாடா, ஓம்கூர், மசூலிப்பட்டினம், காக்கிநாடா போன்ற பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோன்தா புயல் பாதிப்புகளை சமாளிக்க ஆந்திர அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. புயல் பாதித்த பகுதி மக்கள் தங்குவதற்காக 3174 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், உணவு, எரிபொருள் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். புயல் குறித்து மக்கள் அஞ்ச வேண்டாம் என்றும், அரசின் அறிவுரைப்படி செயல்பட்டாலே போதும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் குடியிருப்பு பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஸ்ரீகாகுளம், காக்கிநாடா, நெல்லூர், விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி, கோனசீமா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதில் விசாகப்பட்டினத்தில் பெய்த கனமழை காரணமாக மல்காபுரம் காவல் நிலையம் அருகே ஒரு சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் கடல் கொந்தளிப்பாக மாறியதால் விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி படகுகள் நங்கூரமிட்டுள்ளன. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் நெல்லூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் வடிகால்கள் நிரம்பி வழிகின்றன. அத்துடன் மோன்தா புயலால் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர் மற்றும் புதுச்சேரி ஆகிய கடலோர மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் 25 குழுக்களை முன்கூட்டியே நிறுத்தியுள்ளது. தேவைப்பட்டால் உடனடியாக பயன்படுத்துவதற்காக மொத்தம் 20 கூடுதல் குழுக்களை முக்கியமான இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒவ்வொரு குழுவிலும் படகுகள், தேவையான உபகரணங்கள், தகவல் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் பிற சிறப்பு மீட்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோன்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மோன்தா புயல் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நேற்று காலை முதலே தொடர் கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் பரவலாக கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக எண்ணூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கிறது. இத்தகைய சூழலில் புயல் வடக்கு பகுதியில் காக்கிநாடாவை நோக்கி நகருவதன் காரணமாக சென்னையில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.